புருஷன் வந்த உடனே அம்மாவுக்கு நம்மள எல்லாமா கண்ணு தெரியுது. என்ன விஷயமா வந்திருக்காரா? தங்கச்சி கல்யாணமா? யார் வந்து வச்சாங்க? அவங்க அப்பாவும் தம்பியும் வந்து கொடுத்துட்டு போனாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. பிரசாதம் கூட நீ உட்காருப்பா. மெதுவா. கல்யாணத்தை பற்றி ஏன் தனியா கிடந்த அவஸ்தைப்படுறேன்னு கூட வேலை பார்க்குறவங்க கேட்டுட்டே இருக்காங்க. நாளைக்கு நாம கிளம்பணும். குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டு ஒரு நாள் தங்கி லட்சுமியோட கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பிடலாம். இந்த 2 நாள் லீவே கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். இந்த கல்யாண கூட்டத்துல பிள்ளையே அங்கெல்லாம் போட்டு இழுக்குறீங்க. அங்க என்ன வசதி இருக்கு? 1 மணி நேரம் இருக்க முடியுதா? நீங்க போறபடி போங்க. நாங்க கல்யாணத்துக்கு வர்றப்ப கார்லயே அடிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க வர்றபடி வாங்க. பார்வதி இல்லாம நான் மட்டும் எப்படி போறது? நாளைக்கு நலுங்கு வைக்கணும். பார்வதி தான் கூட எல்லா வேலையும் பார்க்கணும். ஐயாவுக்கு அம்மாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அது ரொம்ப வீக்கா இருக்கு. ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது, எங்க போய் தங்க கூடாது டாக்டர் சொல்லி இருக்காருல்ல, அத சொல்லேன்டே. அத்தான் தான் பிரியப்படுறாங்கல்ல, அக்காவும் போகணும்னு ஆசைப்படுதே என்னமோ. நீ உன் வாய மூடு. நீ என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? கிளம்பு கிளம்பு. அம்மா ஐயாவும் கேட்பாங்க. லட்சுமிக்கு மத்தவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீ இருந்தானே எல்லாத்தையும் பார்க்கணும். நீ கூட இருக்கணும் எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல. வா. ஒரு கொண்டாட்டமும் வேணாம். யாரு என்ன சொன்னாலும் பார்வதி இப்ப என்னால அனுப்ப முடியாது. நீங்க வேணா மாசம் 2 ட்ரிப் இங்க வந்து பாத்துருப்பாங்க. குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் என்ன ஏதுங்கிற பத்தி யோசனை பண்ணலாம். இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன். நினைச்ச போலாம் லீவ் எடுக்க முடியாது. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை. இவர் போகலன்னா நெய் வேலை கரண்ட் இருக்க நிப்பாட்டிடுவான். 4 ஸ்டேட் இருட்டுல முழுகிடும். சும்மா இப்ப நீ என் கூட வரையா வரலையா? அப்பதான் சொல்றாங்கல்ல. அப்பா அப்பா அப்பா, என் மூஞ்சில முழிக்க வேணாம். நீ கல்யாணத்துக்கு வர வேணாம், என் கூட வர வேணாம். அக்கா நான் சொல்றேன்னு கோவப்படாத. ஊர் உலகத்துல யாருமே புள்ளைய பெற்றுக்கலையா? கூட்டு தலைப்பு மருமவ இப்படியா பண்றது? வரலையா வரலையான்னு கேட்க தரத்துக்கு பதில் சொல்லி மாறல. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவங்க வரலையா கல்யாணம் நின்னு போச்சா? சும்மா எழுத முடியல. இந்தாங்க மாமா, சாவி கொடுங்க. சாவி கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ. ரெடியா ரெடியா சீக்கிரம். நீங்க எங்க இருக்கீங்க? இன்னும் மாப்பிள்ளை போச்சு. சரி இல்லைங்க. ரெடியா எடுத்தாச்சா? அத்தாளுங்க போங்க போங்க. என்னடா எங்க 2 பேரும் ரெடியா? 2 பேரையும் தனியா புல் போட்டோம். நீங்க இருந்தா ஒரு மாதிரியா இருங்க. அவரை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் வந்துருங்க வந்துருங்க. வாங்க சார் இந்த பக்கம். அட வாங்க சார். இப்ப எடுத்து உடனே திருத்த போட போற. ஓட்ட காமராஜ் ஓடுறா. இதெல்லாம் நீ பெருசு பண்ணிக்காத. அவனுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை என்ன இல்லாட்டி வந்திருப்பானே. என்ன ஏதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டேன். இருங்க வா. இருப்பா இதுதானே. நம்ம காரியத்துக்கு வந்திருக்கவங்கள நாம தான் வான்னு கூப்பிடுறது மரியாதை. நீ போய் உள்ள கூப்பிட அவங்க 2 பேரையும். பச்சைமுத்து நீயாவது சொல்ல. என்னடா இந்த பாருங்க, என்னால முடியாது. நான் உங்களை அவமானப்படுத்தல. எங்க ஐயா கூப்பிட்ட பத்தாதா? அவங்க வந்திருக்காங்க, போய் கூப்பிடுங்க. யாரு? உங்க சம்மந்தி வந்திருக்காங்க, போய் கூப்பிடுங்க. சம்மந்தி? ஓ சம்மந்தி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வந்திருக்காங்களா? அந்த வேலை வந்துட்டீங்க. உட்காரு. வாங்க வாங்க. கை நினைக்கலாமா? வாங்க சாப்பிட்டுனே பேசலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி சரி, முள்ளமா சாப்பிட்டா போச்சு. அண்ணி போங்க அண்ணி. உங்ககிட்ட நான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். என்ன மறந்தே போயிட்டீங்கல்ல? இல்ல, இன்னும் உங்க அண்ணி வரலையா வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல. எங்க அண்ணி இவங்கதான்.
ஏன்னா வாண்ணா, எனக்காக வாண்ணா. நில்லு. போட்டோ எடுங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு நிமிஷம் நில்லுண்ணா. வாங்க, எங்களை நல்லா இருங்கன்னு சொல்லுங்கண்ணா. நல்லா இருப்படா. அண்ணி, அண்ணங்கிட்ட பேசுங்க அண்ணி. அண்ணன் உங்ககிட்ட பேசாம ரொம்ப கஷ்டப்படுது. அது யார்கிட்டயுமே சரியாவே பேச மாட்டேங்குது. நான் இவ்வளவு நேரம் இங்க இருந்தேன்ல, நான் எதுக்கு வந்தேன்? பொண்ணு பாக்குற சாக்குல அவரை பார்க்க தானே வந்தேன். என்னை எதிரியாவே பார்த்த எப்படி? என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? அம்மா அப்பாவை வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடா. இந்த கல்யாணத்துல அவன் வீரப்ப காமிக்கணுமா? பாவம், அங்க பாரு, உன் பொண்டாட்டி நீ பேசலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுவுது பாரு. எதை சொன்னாலும் நீ நினைச்சதானே செய்வேன். சும்மா யாருக்கு அக்கறை இல்ல, பாசம் இல்ல. யாரு கல்யாணது? தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வரணுமா? அப்ப நான் கிளம்புறேங்க. பாத்தியா, சாப்பிட கூட உடனே கிளம்பி போறத. என்ன கேவலப்படுத்த இருக்காங்க. லேட்டா வந்துட்டு உடனே கிளம்பி போறாங்க. ஒரு வார்த்தை பேசி வழியாவது அனுப்பி வேண்டாம். உங்க மாமனார் மாமியார் போறாங்க பாரு. போட்டு என்னவே இன்னைக்கு முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு. என்னடே, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல சார். நீ ஊருக்கு போயிட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு? படுகாலி வீட்டுக்கு வரல, சைட்ல என்ன பாக்கல, ரொம்ப பிஸி ஆயிட்டோ? ஒரு வாரமா மனசு சரியில்லை சார். இந்த வாரத்துல தான் டெலிவரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்வதியை பார்க்கணும்னு இருக்கு சார். உன்ன மாதிரி கெட்டவன் இல்ல, உன்ன மாதிரி நல்லவன் இல்ல. பொண்டாட்டி மேல என்ன கோவம்? புருஷ பொண்டாட்டி கோவத்துக்கு 1/2 மணிக்கூர் கூட ஆயுஸ் கிடையாது. நீ 6 மாதமா தண்ணி ஊத்தி வளர்ந்துட்டு இருக்க. ஏய், இவ்வளவு நாள் பார்க்காம இப்ப எந்த முகத்தோட போய் பாப்பட? சார், 2 days லீவ் கிடைச்சுனா போய் பார்த்துட்டு வந்து இருக்கு சார். டியூட்டி முடிஞ்சு உடனே கிளம்பு.